வெல்கம் டு வழிபோக்கன் சேனல். ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் கலைஞர் கருணாநிதி, திரு எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி கணேசன், அந்த அளவுக்கு அவரும் ஃபேமஸ். அவரை தெரியாதவங்களே யாரும் கிடையாது. அவரோட மாமனார் ஒருத்தர் கேட்டார், இந்த மாதிரி இவங்க மாப்பிள்ளை ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்களே, தெரியுமா உங்களுக்கு அப்படின்னோடனே, ஆமாம் கேள்விப்பட்டேன், கதைகள் எழுதுவாராம், நான் படித்தது இல்லை அப்படிங்கிறார். அவர் அவ்வளவு ஃபேமஸான ஒரு மனிதரோட மாமனாரை இப்படி சொல்கிறார். சரி, ஓகே. அந்த எழுத்தாளர் மறந்து விட்டார். அவர் இறந்து ஒரு 6 மாதம் கழித்து ஒரு பத்திரிக்கையாளர் கேஷுவலாக அந்த அவரோட ஒய்ஃபை கேட்குறாங்க, இந்த மாதிரி அந்த எழுத்தாளர் இறந்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம், ஈடு செய்ய முடியாத இழப்பு, ஒரு மனைவியாக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம், அவரோட வாழ்க்கை தான் என் வாழ்க்கை, அவரோட புகழ் தான் என்னோட புகழ், சந்தோஷமாக இருந்தேன், இப்போ அவர் இல்லாதது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தா, அவர் இப்போ இல்லாததுனால தான் நான் ஹேப்பியாக இருக்கேன். அவர் பெரிய எழுத்தாளராக இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு கணவராக அவர் இருந்தது கிடையாது. ஏன்னா அதை பண்ணால் அது ஏன் பண்ணுற, இதை பண்ணால் இது ஏன் பண்ணுற, உனக்கு எதுவும் தெரியாது, உனக்கு எதுவும் சொல்லாத, அங்கே போகாத, இங்கே வராத, எப்போ பார்த்தாலும் ஃபுல் கட்டுப்பாடு வச்சுருந்தார். இப்போ அவர் இல்லை, நான் ஹேப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னது அந்த அம்மா. சரி, ஓகே, இது விட்டுருவோம். ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு இன்ஜினியர் ஒரு கம்பெனிலாம் வேலை பார்த்து ஸ்டார்டட் இஸ் ஓன் கன்சல்டன்சி ஃபார்ம். கம்பெனிக்கெல்லாம் அவர் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுப்பார். அவர் இருக்கிறது மாமனார் வீட்டிலே அவர் இருக்கார். அவர் பெரிய வீடு, மேலே மாடி, அங்கேயே ஆஃபீஸ் போட்டிருக்காரு. எல்லா கம்பெனிலேருந்து ஆளுங்க வருவாங்க. ஒரு 10 மணிக்கு ஒரு ஆஃபீஸ்க்கு மேலே போன உடனே அவரை பார்க்குறதுக்கு கிளைண்ட்ஸ்லாம் வர்றப்ப அவரோட மாமியார் என்ன பண்ணுவாங்க, கேட்லேருந்து அவரோட வரந்தா வரைக்கும் ஒரு 50 அடி இருக்கும். சைட்லெல்லாம் பூச்செடியெல்லாம் இருக்கும், இந்த பக்கம் ஷெட்டு இருக்கும், காரு கூட்டெல்லாம் இங்கே நிற்க வச்சுருப்பாங்க. இந்த அம்மா கரெக்டாக அந்த ஷெட்டு பக்கத்தில் சேரை போட்டு உட்காந்துரும். உட்காந்த உடனே கேட் திறந்து உள்ளே உள்ளே போகிற ஒருத்தரை கூப்பிட்டு, என்ன விஷயம் அப்படின்னு, இல்லை ப்ராஜெக்ட் விஷயமா பேசணும். என்ன ப்ராஜெக்ட்? அவர் ஒரு இன்ஜினியர் கிளையண்ட், கன்சல்டன்ட் வச்சுருக்காரு, ஒரு கிளையண்ட்டு பேச போகிறாரு. இந்த அம்மா அவர் போய் என்ன ப்ராஜெக்ட் அப்படி என்ன சொல்லுவார் அவர், இல்லை ஒரு ப்ராஜெக்ட்டு அது விஷயமா பேசிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன் போகிறார். அவர் இல்லை ரொம்ப இருக்கு அப்படின்னு. சரி, இன்னொருத்தர் வருவார். வந்த உடனே கேட்டு திறந்துட்டு ஒரு 50 அடி இருக்கும், அவ்வளோ தூரம் நடந்து வராந்தாவுக்கு போய் செருப்பை கட்டி உள்ளே போகிறப்ப இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு வந்தம்மா. கூப்பிட்டோடனே, நீங்கள் உள்ளே வந்தீங்களே, கேட்டை மூடினீங்களா அப்படிங்க. கேட்டை மூடணுங்கிறது யாரோட வேலை? ஆள் வருவாங்க போவாங்க, சொல்ல மாட்டேன். சரி, அதே வேலையாக அவர் செருப்பு மாட்டிக்கிட்டு போய் கேட்டை மூடிக்கிட்டு வருவார். சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஒரு லேடி வந்துடும். ஒரு லேடி வந்தது அப்படின்னா போச்சு. அந்த லேடியை பிடிச்சிக்கிட்டு, நீ யார், எதுக்கு இங்கே வர, மேலே இருக்கிறவன் ஒரு ஆம்பளை, இது பொம்மனாண்டி, நீ எதுக்கு மேலே போகிற, எதுக்கு அவனை பார்க்க போகிற? இல்லை, நான் ஆஃபீஸ்லேருந்து வரேன், அவன்கிட்ட பேசணும். ஏன் அவன் வரமாட்டான், அவன் ஆஃபீஸுக்கு வரமாட்டாராமா, நீ தான் வரணுமா, தனியாக நீ வரைய, எதுக்கு வரேன்னு தனியாக இங்கே நீ ஏன் வர அப்படின்னு அந்த பொண்ணை பிடிச்சி காய்ச்சி இந்த அம்மா. அதுக்காக சொல்ல ஒன்றும் தெரியாது. ஷீ இஸ் அன் ஆஃபீஸர் ஃப்ரம் எ கம்பெனி, ஷீ கேம் ஃபார் கன்சல்டன்சி வித் எ ஃபோம் அதுவும் ஒரு சின்ன கம்பெனி தானே. ஆஃபீஸ் விஷயமாக வர அந்த பொண்ணை பிடிச்சிக்கிட்டு இந்த அம்மா பிடிச்சி காய்ச்சும். சரிங்களா? அப்படி இல்லை, யார் வந்தாலும் இதாவது கேட்குறது உள்ள ஒரே கிடையாது. இத்தனைக்கும் ஒரு மாப்பிள்ளை ஃபேமஸாக இருக்கிறவர் தான், சம்பாதிக்கிறவர் நல்ல. இந்த அம்மா விடாது, எதையாவது சொல்லி ஒரு தலைவலி இதுமா. சரி, ஓகே.
அதை விட்டுருவோம். அப்புறம் ஜோசியர் அப்படின்னா வெரி ஃபேமஸ். இவருக்கு வந்து பிஸ்னஸ் மேனு, ஆர்டினரி பீப்புளு, சினிமா ஸ்டார்ஸு, ஹீரோஸ் அண்ட் ஸ்டார்ஸு, பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் வந்து கிளையண்ட்ஸு. உட்காந்துருப்பா டக்குன்னு ஃபோன் வரும். ஃபோன் வந்த உடனே கேட்பார், அப்படியா வெயிட் பண்ணு, 1.5 மணி நேரம் கழித்து நீ வந்து ஃபோன் பண்ணி இப்போ பண்ணாத அப்படியே சொல்லுவார். அதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவார். அவ்வளோ ஃபேமஸானவர். ஃபோன்லேயே சொல்லுவார் எல்லாத்தையும். சரி, ஓகே. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பூஜையெல்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு 9 மணிக்கு தன்னோட ரூம், வீட்லேயே ஃப்ரெண்டில் ரூம் வந்து உட்காருவார். அப்போவே ஆள் காத்துருப்பாங்க. அவர் உள்ள ஒரு ஜோசியர் பார்க்க வரவருக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே உள்ள வீட்டுக்குள்ளே இருந்து சவுண்டு ஒன்று வரும். காப்பி குடிச்சிங்களா, டம்ளர் எங்கே வச்சிங்க, அப்படி சவுண்டு ஒன்று வரும். டம்ளரத்தை மேஜையில் பாரு அப்படின்னு சொல்லுவார் இவர் பேசிக்கிட்டு. அப்புறம் அவன் கட்டம் இப்படி இருக்குது, 8ஆம் இடத்துல சனி, அவங்க குரு. நான் சொன்ன உடனே அவர் போன உடனே அடுத்த வர்றப்ப, அம்மா நேற்று பேண்ட்டெல்லாம் வந்து கழட்டி போட்டு எங்கே போட்டிங்க, துவைக்கணும் சொல்ல மாட்டிங்களா, உள்ளே இருந்து சவுண்டு. அதில் பாரில் எங்கே தான் போட்டிருக்கேன், குடல்லாம் இருக்குது பாரு, குடல் இல்லையே, உள்ளே இருந்துக்கிட்டே அசதி மாதிரி சவுண்டு கேட்கும். இப்போ போட்டுக்கேன் பாரு அப்படின்னு அவர் போவார். அடுத்தது வந்தாருன்னா போச்சு. அம்மா அந்த கடைக்கு போனீங்களா, ரவா வாங்கிட்டு வந்தீங்களா, அதில் உப்புமா கிண்டுமா நாளைக்கு, எப்படி கிண்டுறது, உள்ளே இருந்து பார்க்காமே சவுண்டு. இப்படி அவரோட ஜாதகத்தை பார்க்க ஆரம்பித்த உடனேயே சவுண்டு வந்தோம் உள்ளே இருந்து. ஒருத்தரை பார்த்து அங்கே போனீங்களா, இவர் உள்ளே இருந்துக்கிட்டே அதை பண்ணீங்களா, இதை விடவே கூடாது. அந்தம்மா கட்டத்தை எடுத்து ஒரு பார்த்து கம்ப்யூட்டரில் பார்க்கறதுக்குள்ளார உள்ளே இருந்து சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அங்கே போனீங்களா, அதை பண்ணீங்களா, இங்கே வந்தீங்களா, இதை பண்ணீங்களா, அங்கே போனீங்க இதை பண்ணீங்களான்னு உள்ளே வராமையே பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு அப்படி அந்தம்மா கத்தும், விடவே விடாது. என்னதான் பண்ணுறது, அப்படியே தான் அவர் வந்து செஞ்சுட்டு இருக்காரு. என்ன பண்ணுறது, வழி கிடையாது. சரி, இன்னொரு ஒரு யங்ஸ்டர், அவர் சிஏ சார்ட்டர் அக்கௌண்டன்ட் பண்ணிவிட்டு ஒரு 5-6 வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து ஸ்டார்டட் இஸ் ஓன் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு வந்து ஒரு இடம் பார்த்து எல்லாம் பூஜை பண்ண போகிறாரு. அதுக்கு தன்னோட அம்மாவோட அண்ணாவை கூப்பிட்றதுக்கு வர்றாரு. இந்த மாதிரி மாமா, நான் வந்து ஆஃபீஸ் வச்சுருக்கேன், ஓப்பனிங் வந்து பூஜை நடக்க போகுது, நீ வாங்க அப்படின்னு ஒன்று என்ன சொல்லார் அவர். ஏண்டாப்பா, நீ எல்லாம் அப்போல்லாம் வந்து உங்கள் அம்மா வந்து சோத்துக்கு இல்லாமல் வீட்டு வாசலில் ஒன்று கையில் பிடிச்சிட்டு வந்து நின்னா, நான் தான் வந்து உள்ளே வந்து உன்னை விட்டு நான் சோறு போட்டேன். நான் இப்போ நீ வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணேன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. வாசகம் தான். அவன் பையனுக்கு அப்பா கிடையாது. உங்கள் அப்பா தான் விட்டு ஓடி போயிட்டான். நம்ம சொன்னோம் எவ்வளவோ போவாது அப்படின்னு பேச்சு கேட்காம போனால் அவங்க அம்மா என்ன ஆச்சு, நான் தான் உள்ளே கூப்பிட்டு வச்சு சோறு போட்டேன் அப்படின்னு சொல்லி குத்தி காமிக்கிறாரு. சரி, அந்த அம்மா அத்தை வருது, அம்மாவோட அத்தை வந்து உடனே, வாடாப்பா எப்படி இருக்க, உங்கள் அம்மா எப்படி இருக்கா, அவள் வர்றப்ப அவளுக்கிட்ட ஒரு சேலை கூட கிடையாதுடா, தெரியுமா உனக்கு, நான் தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ண போன உடனே அவள் சரியெல்லாம் கொடுப்பேன், அதான் கட்டிகிட்டு இருப்பா, இவ வீட்டு வேலையை தான் அவள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. இப்போ நீ வந்து ஆஃபீஸ் போகிறியாமா, ஆஃபீஸு அப்படின்னு அந்த பையனை சொல்கிறாங்க. இது எந்த வகையிலே நியாயம் சொல்கிறாங்க. அந்த பையன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு சார்ட்டர் அக்கௌண்ட், ரொம்ப கஷ்டம், சார்ட்டர் அக்கௌண்ட் சிஏ பாஸ் பண்ணுறதுலாம் கஷ்டம், சாதாரண விஷயமா. அவ்வளோ கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணி அதுவும் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன், பேங்க் லோன் போட்டு ஸ்டார்டட் இஸ் ஓன் பிஸ்னஸ். அவனு போய் இப்படி சொல்கிறாங்க அவங்க. யார், சொந்த மாமாவும் அத்தையும் தான். என்ன பண்ணுறது. சரி, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆஃபீஸ் மேனேஜர் காலையில் வந்து எழுந்துட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு ஹாலில் வந்து உட்காந்து டிவி பார்க்குறப்ப அவரோட ஆஃபீஸில் இருக்கிற ஒரு வராரு. ஈஸ் ஆல்சோ ஆஃபீஸர், சம் இம்பார்ட்டண்ட் பிஸ்னஸ் பேசணும்னு வந்திருக்காரு அவர். அப்போ ஒரு ஏதோ விஷயத்தில் இந்த மேனேஜர் வந்து வீட்டுக்குள்ளே போகிறார். அப்போ அந்த மேனேஜரோட அம்மா வருது. அம்மா வந்த உடனே அந்த ஆஃபீஸரை பார்த்து சொல்லுது, ஏண்டா சுந்தரம், ஏடா உனக்கு இங்கே வேலை உனக்கு இல்லை, சார் கூப்பிட்டாரு. ஆமாம், அவரை விளங்காதவன், இப்போ 4 வேலை பார்க்கல, ஆஃபீஸில் சண்டே வந்துட்டிங்களா, எங்கே என்ன பண்ண போறீங்க, என்ன வந்ததுன்னே பேச போகிறீங்க அப்படின்னு கேட்குது. இஸ் எ மேனேஜர் இன் அன் ஆஃபீஸ், டெரர்.
இவர் ஆஃபீஸ் நுழைஞ்சாலே பயப்படுவாங்க எல்லாரும். அவனை பார்த்து இந்த அம்மா சொல்லுது முடியும், அம்மா சொல்லுது விளங்காதவன் அப்படின்னு. அதை யார்கிட்ட? அந்த ஆஃபீஸர்கிட்ட. அவர் விளங்காதவன், நீ வந்துட்டு அங்கேருந்து ஏன் நாளைக்கே பேச முடியாதா அப்படிங்குது. அந்த இல்லை முக்கியமான விஷயம், அவன் முக்கியமான இடத்துல முக்க போகிறீங்க, நீங்கள் போங்க போங்க, ஒரு நாளைக்கு வா போ, அங்கே ஆஃபீஸ் பார்த்துட்டு போ அப்படின்னு அந்த ஆஃபீஸரை வெளியே தள்ளாத குறைய அனுப்பிச்சிடுச்சு. இவர் உள்ள வராரு, வந்து எங்கே காணும் அப்படின்னா, அவன் போயிட்டானே. எல்லாம் தேவையா? நான் வச்சுருங்க சொந்த அம்மா. இவர் வந்து மேனேஜர். தன்னோட முக்கியமான விஷயமா பேசுறதுக்காக வந்த ஆஃபீஸரை இந்த அம்மா இப்படி வெட்டி விட்டுருக்கு. நிறைய பேர் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு வந்து ஆஃபீஸில் ஜெனரல் மேனேஜர் ஆஃபீஸர்லாம் பயம். அதை விடவும் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா அந்த அவங்களோட ஒய்ஃபோ சொந்தக்காரங்கள்கிட்ட படுற பாடு இருக்க படுத்துவாங்க. அவங்க தப்பிக்கவே முடியாது. அவங்க பண்ண வீட்டுக்கு கூப்பிட்டாருன்னா பயம்தான் அவங்களுக்கு, என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு. சரிங்களா? அப்படி இருக்காங்க நிறைய பேர். எவ்வளோ பேர் இருந்தாலும் ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் எவ்வளோதான் அவங்க திறமையாக இருந்தாலும், முன்னேறி இருந்தாலும், பேர் வாங்கி இருந்தாலும், புகழ் வாங்கி இருந்தாலும் சொந்தக்காரங்களுக்கு அவங்க ஒன்றுமே இல்லை. அவங்க உலகம் தனி. அவங்க உங்களை பார்க்குற பார்வை தனி. அவங்க வந்து எம்மா ஆஃபீஸ் போட்டால் இல்லை அவன் ஆஃபீஸ் வச்சுருக்கான், ஆஃபீஸில் ஒரு மேனேஜரு, இதுக்கெல்லாம் வந்து மரியாதை வெளியில். சொந்தக்காரங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு பையன் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன், வாங்க மாமா அப்படின்னா, உங்கள் அம்மா சொத்துக்கு இல்லாமே வந்தால் எங்கள் வீட்டுக்கு நீங்களாம் வந்து ஒரு 5 வயசு பையன் டவுசர் இல்லாமல் வந்து நின்று நான் தான் வந்து இப்படியெல்லாம் பேசுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க உங்களை பார்க்குற பார்வை வேறு. அவங்கக்கிட்ட சொந்தக்காரங்கக்கிட்ட நீங்கள் வந்து ரெகக்னிஷன் எதிர்பார்க்காதீங்க, ஆசீர்வாதம் எதிர்பார்க்காதீங்க. ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்க, பண்ணுறதே கிடையாது. உனக்கு தெரியாத ஒன்று, நீ அப்படி நீ இப்படி. அதனால் மரியாதைக்காக அவங்க சொல்லணும், அவங்கள்ட்ட சொல்கிறத சொல்லிவிடுங்க. அவங்கள்ட்ட நிறைய எதிர்பார்க்காதீங்க. அவங்க வந்து உங்களை ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. சொந்தக்காரங்கன்னா அப்படித்தான். அவங்க பார்வையில் நீங்கள் அப்படித்தான் இருப்பீங்க. அதை மாற்ற முடியாது. அதுக்காக வருத்தப்பட்டு புண்ணியமே கிடையாது. சரிங்களா? இதை ஷேர் பண்ணுங்கள். நாளை சந்திப்போம். நன்றி.